இங்கே அப்ராட் வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிகிறது கிடையாது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. வாங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்றது. ஃபஸ்ட்டு பேக் இருக்குது பார்த்தீங்களா, பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டெம்பரேச்சர் 400, நான் வந்து 400ல் தாங்க வைப்பேன் பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ 400 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. அங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக்கர் ஆகிட்டுருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுறணும். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகுங்க ப்ரீ ஹீட் ஆகுறது. இது 100 வந்து 400 வரைக்கும் ஆகும். பார்த்தீங்களா, 400 வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பீப் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட்டை எடுத்து உள்ளே வைக்க போகிறோங்க. இப்போது இது செஞ்ச பிரியாணியை வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு மேலேயும் நான் வந்து தோசைக்கல் அடியில் ஆல்ரெடி அவனில் இருக்குங்க. ஸோ அந்த தோசைக்கல்லை போட்டு இதுக்கு மேலேயும் நான் மூடிடுவேன். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு க்ளவுஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் உள்ளே வச்சிடலாம் ஃபுட்டை. அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு மெயினாக பாத்திரம் வேணுங்க. அதில் வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பிடி இல்லை ஹேண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா ஃபுட்டை உள்ளே வச்சாச்சுங்க. இப்போது இங்கே குக் டைம்னு இருக்குது பார்த்திங்கன்னா, குக் டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வைக்கலாங்க. இந்த செட்டப் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாட்ச் பார்த்துட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மறந்துடுவோன்றதுக்காக இங்கே நம்ம வந்து செட் பண்ணுறோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே டைம் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. எனக்கு இன்னும் 6 மினிட்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இந்த எண்ட் பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபுட்டை இமீடியட்டாக வெளியில் எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா முருகி போன மாதிரி ஆகிடும். வெளியில் எடுத்துகிட்டு ரெஸ்ட் டைம் கொடுங்க 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா பொல பொலன்னு இருக்கும்.